ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? அந்த குதிரவால் பொண்ணுக்கு வர நம்ம பேர்ல சந்தேகம் வந்துருச்சு. நம்ம என்னமோ பேசிட்டு இருந்தோம்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிச்சு மேடம். அந்த பொண்ணு ஏதாவது போய் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிடுமோன்னு பயமா இருக்கு மேடம். அது மட்டும் இல்ல, பாரதி மேடம் வேற என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. பிச்சு நம்மள மிரட்டிட்டு போறாரு. இப்போ என்னதான் மேடம் பண்றது? ஏய், வாய மூடு, சும்மா புலம்பிட்டே இருக்காத. யார் என்ன பண்ணா என்ன? நான் என்ன வேலைக்காக வந்திருக்கணும், அதை நான் கண்டிப்பா செய்வேன், செஞ்சே தீருவேன். என்னையவா எதுக்கு பேசுறா அவ? தம்மா துண்டு இருந்துக்கிட்டேன், அவ என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கா? ஏ பாரதி, உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனா இப்ப நீயா வந்து தாலியை கொடுத்துட்ட. உன் தாலியை வெட்டாம விட மாட்டேன். தேவிச்சும், எங்க இருந்து வந்தவன் நீ? நீ என்னையாடா எதிர்த்து பேசுற? உன்னையும் சரி அந்த பாரதியும் சரி சேரவே விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடலான்றதுல இதுல தானே ஆடுறீங்க. உங்களை சேர விட்டாதானே? சேர விட மாட்டேனே. மேடம், கோவப்படாதீங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். முதல்ல அந்த விச்சுக்கு ஒரு முடிவை காட்டுறேன். பாரதி என்கிட்டயே மோதிட்டல, உன்னை விட மாட்டேன். என்னைய ஓசி சோறுன்னு சொல்லி அவமானப்படுத்துறா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் விச்சு, ஒண்ட வந்த நாய் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு என்னையோட ஓசி சோறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு இருக்குடா. ஏ மீனா, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா பண்ணு. இப்பயாவது சரியா பண்ணு. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன் மேடம். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த பிச்சுவை எப்படியாவது உன் கைக்குள்ள போடு. அவ உன் பக்கத்துல நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வா. இங்க பார், அவன் எப்படியாவது உன் கிட்ட நெருக்கி வரணும். நீயும் அவனும் நெருக்கமா இருக்கிற சூழ்நிலையை உண்டாக்கு. மத்தத நான் பாத்துக்கிறேன். மேடம், அது அது வந்து என்ன கூட்டி முடிஞ்சிட்டு இருக்க? நான் சொன்னதை செய்யணும். எப்படியாவது அவனை உன் கைக்குள்ள போடு. மேடம், ஏற்கனவே அதுக்கு தான் முயற்சி பண்ண. நீங்க கூட என்ன அடிச்சிங்கல்ல, இப்பவும் அதை தான் செய்யன்னு சொல்றேன். இப்ப என்ன உனக்கு கஷ்டம்? இல்ல மேடம், அது வந்து அந்த விச்சு பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். அர்ஜுன் சார் எப்படியும் அப்படியே தான் மேடம் இந்த விச்சும் எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணை பார்த்தாலும் மரியாதையா பார்த்து பேசி பழகுறான் மேடம். அவன் நெருங்கி போறான் அப்படின்னா அது அந்த பாரதியை தவிர வேற யாரையும் கிடையாது. பாரதி கிட்ட மட்டும்தான் மேடம் அவன் நெருங்கி போறான். மற்ற பொண்ணுங்க கிட்டலாம் என்னன்னு கூட பேச மாட்டேங்கிறான். தலையை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் மேடம். ஏய் நிறுத்த, நான் என்ன உன்கிட்ட பிச்சுக்கு சர்டிஃபிகேட் கேட்டுட்டு இருக்கேன்? உட்காந்து அவன் நல்லவன் வல்லவன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பார், எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனும் நீயும் நெருக்கமா இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரணும். அந்த பிச்சுவை இந்த வீட்டுல நான் அவமானப்படுத்தி அப்பனையும் அவங்க அக்கா நிலாவையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு நான் துரத்தணும். இதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. நீ பண்ற, நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். இங்க பார், கை நீட்டி பணத்தை வாங்கணும்ல, அதுக்கு நான் சொன்னதை செய்யறேன். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி விச்சுவா அப்படியெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம் மேடம். நான் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி நிறைய தடவை அவமானப்பட்டது மேடம் மிச்சம். நீங்க அவமானப்படுவியோ இல்ல அசிங்கப்படுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்யறேன், செஞ்சே ஆகுறேன். இங்க பார், உனக்கு எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீ ஒரு காரியத்தையும் எனக்கு சரியா பண்ணலாம். அதுக்காக இதை பண்ணாம நான் விட மாட்டேன். இதை நீ பண்ணியே தீரணும் சொல்லிட்டேன். எனக்கு தேவைலாம் அந்த விச்சு. என்ன அவமானப்படுத்தின அந்த விச்சு இந்த வீட்டுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சி வீட்டை விட்டு வெளியில போகணும். அப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. பண்ற, பண்ணியே தீர்ற சொல்லிட்டேன். பாப்பா, பாப்பா என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க? நீ கத்துறதெல்லாம் வெளியில வைக்க கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு வச்சுட்டு நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? நம்ம குட்டெல்லாம் வெளிப்படணுமா என்ன? கொஞ்சம் பொறுமையா பேச மாட்டேன் நீ? பாட்டி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க. நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. வந்ததுல இருந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குற, ரெஸ்ட் எடுக்கிறேன். அங்கிருந்து வந்தது இருக்குதானா? என் வாழ்க்கை உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு அர்ஜுனை கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னல, இப்படியாவது அர்ஜுன் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. ஆனா வந்ததுல ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க மாசம் தான் ஓடிக்கிட்டு இருக்க. பாப்பா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சரி, ஒரு நிமிஷம் இரு. ஏ மீனா, என்ன எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? இல்லம்மா, மேடம் தான் ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்களா, அதை கேட்டுட்டு இருந்தேன். என்ன விஷயம் நீங்க சொல்லிட்டியா? சொல்லியிருக்கேன். மேடம் பண்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் பண்ணலாம். நீ இரு பாப்பா. இங்க பாரு மீனா, பாப்பா பத்தி உனக்கு தெரியும்ல. கையை நீட்டி பணத்தை வாங்கியிருக்கேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சு தரேன்னு தான் கையை நீட்டி பணத்தை வாங்கியிருக்கேன். நீ மட்டும் அவ சொன்ன காரியத்தை செய்யணும். நாங்க என்ன பண்ணுவோம்னு உனக்கு தெரியும்ல. அம்மா,
உங்ககிட்ட பணம் வாங்கிட்டேன்னா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால முடிஞ்சது தானே செய்ய முடியும். மேடம் சொல்ற மாதிரி அந்த விச்சு சார என்னால என் கைக்குள்ளெல்லாம் போட முடியாதும்மா. நான் ஏற்கனவே இதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். அவர் அப்பவே என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. அவர்கிட்ட எத்தனையோ தடவை நான் அவமானப்பட்டுட்டேன். மறுபடியும் போய் என்னால கண்டிப்பா இதை பண்ண முடியுமா தெரியலம்மா. இதை நான் மேடம் கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும்மா. என்ன பேசிட்டு இருக்கா? பாப்பா விட எனக்கு கோவம் அதிகமா வர பாத்துக்க. கையை நீட்டி பணம் வாங்கும்போது என்ன சொன்னேன்? எல்லா வேலையும் செஞ்சிட மேடம் தான் தலையாட்டி வாங்கினேன். இப்ப நம்ம இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, பாப்பா சொன்ன மாதிரி அவ என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை கச்சிதமா முடி. தேவையில்லாம இங்க ஆர்குமெண்ட் வேண்டாம். போ. சொல்லிட்டேன்ல, சும்மா பேச்சை வளர்த்துட்டே இருக்காத. ஏதாவது பண்ணி பாப்பா சொன்ன காரியத்தை செய்யறதுக்கான வழியை பாரு. பா. ஊர்ல உங்க அத்தை தனியா தானே இருக்கா? தெரியும்ல நாங்க என்ன பண்ணுவோன்னு. மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு. பா. சரிங்கம்மா. பாப்பா, உனக்கு எதனா அறிவு இருக்கா இல்லையா பாப்பா? இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ முன்னாடி நீ என்ன திட்டிட்டு இருக்க? அப்புறம் அந்த பிள்ளை எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கும்? பாட்டி, உனக்கு இப்ப மரியாதை கொடுக்கறதா முக்கியமா? நான் இங்க எப்படி இருக்கேன் உனக்கு என் வாழ்க்கை கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பாட்டி, இப்படியா மாசம் போயிட்டே இருந்தா எப்படி பாட்டி? அர்ஜுனை பார்த்தல, நீலா முந்தானி பத்தி சூச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்கலாம் நான் அங்க இருந்து வந்தேனா? தூரம் இருந்த போது கூட அர்ஜுனை பத்தி என்ன மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப அர்ஜுனும் அவ்வளவு சேர்ந்து அடிக்கிற லூட்டியும் இதனால கண் கூட பார்க்க கூட முடியல. உனக்கு என் வேதனை புரியுதா இல்லையா? பாப்பா, உன் வேதனை இந்த பாட்டிக்கு புரியலன்னு நினைக்கிறீங்க? உனக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லைன்னா சண்டை போட்டு வீட்டுல மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் நானு. நீயே சொல்லு. மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கேனா அதுக்கு காரணம் யாரு? நான் உன் மேல வச்சிருக்க பாசம் தான் பாப்பா. நீ அக்ஷயா பாப்பாக்கோ சொன்னா நான் இங்க வந்திருக்கேனே. நீ என்னடனா என்னையே இப்படி பேசிட்டேனா? பாப்பா, உன் வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு இருந்தாதான் இப்ப பாட்டிக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை இறக்கணும்னா போதும். இன்னும் 2-3 நாள்ல அந்த நிலாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். பாட்டி, சும்மா ஐடியா அது இதுன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காத. சரி, என்ன ஐடியா? பாப்பா, இது வரைக்கும் நம்ம நகர்த்தின காயெல்லாம் காத்துல பறந்து போச்சு. இப்ப நான் நகர்த்து போற காயும் காத்துல எல்லாம் புயல் காத்தே அடிச்சாலும் நகராது. அப்படி ஒரு காயை நகர்த்த போறேன். என்ன பாட்டி சொல்ற? ஐடியாவை சொல்றேன் கேட்டுக்க. பாட்டி, ஆமால, இப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல, இதை நான் யோசிக்கவே இல்லை. பாட்டி, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும்ல. என்ன பாப்பா, இப்படி ஒரு ஐடியா தான் ஒர்க் அவுட்டே ஆகுமே. நானும் இவ்வளவு நாள் இதை யோசிக்காம விட்டுட்டேன். இப்பதான் காத்து வாக்குல எனக்கு வந்து போச்சு. அதான் இப்படி ஒரு ஐடியாவா டக்குன்னு பண்ணிடலாமே முடிவு பண்ண. இந்த ஐடியாவால நீ பாரு என்ன நடக்குதுன்னு. ஏன் கமலமே அந்த நிலா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டேன். உன் கழுத்துல ஏன் அர்ஜுன் பேராண்டி தாலி கட்ட வச்சிருவா பாத்துக்க. பாட்டி, நீ சொன்ன இது நல்ல ஐடியா தான். இது நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். பாட்டி, அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? ஓ, சீக்கிரமா போய் இந்த ஐடியாவை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ண. சீக்கிரம் பண்ணு பாட்டி. போ பாட்டி. இரு பாப்பா, இப்ப உடனே காயை நகர்த்தப்படாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பொறுமையா தான் இந்த காயை நகர்த்தணும். இப்படி ஒரு பிளான் இப்பதான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இனிமே பாரு, கொஞ்சம் கொஞ்சமா நான் காயை நகர்த்துறேன். நான் நகர்த்த நீலா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. பாட்டி, கண்டிப்பா நீலா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாளா? அச்சன் மாமா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும்ல. இந்த விஷயத்தை எடுத்து முன்ன வச்சா இது எல்லாமே நடக்கும். அந்த நீலா வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. அந்த இடத்துல என் பேத்தி அக்ஷயா உட்காருவான். உட்கார வைப்பேன் இந்த ஆகிலாண்டம். பாட்டி, கூழ் நல்லா இருக்க? நான் நல்லா செஞ்சிருக்கேனா பாட்டி? நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா பதமா செஞ்சிருக்கேனா? அடி சிரிக்கி, இதுல எந்த குறையுமே இல்லை. அமிர்தம் போல இருக்கு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்பப்பா இப்பதான் என் தொண்டையே கொஞ்சம் குளிர்ச்சியாச்சுன்னா பாத்துக்கேன். தொண்டை மட்டும் இல்ல, மனசு வயிறும் அம்புட்டு குளிர்ச்சியா இருக்கு. இப்படியெல்லாம் சத்தான பொருள் இங்க கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்குதான் ஊரை பார்த்து போலாமான்னு இருக்கு. ஐயோ பாட்டி, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க இருக்கிறதாடா வீடே கலகலன்னு இருக்கு. அப்படி மட்டும் கோச்சிலாம் போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் எனக்கு செய்ய தெரியலனாலும் யூடியூப்பை பார்த்தாது எப்படியாவது செய்ய கத்துக்கிட்டேன். எப்படியாவது செஞ்சு கொடுத்துறேன் பாட்டி. அதுக்காக ஊருக்குலாம் கிளம்பிடாதீங்க. அது சரிடி, இப்படியா என்ன ஊருக்கு போக விடாம இங்கேயே உட்கார வச்சுக்கிட்டா ஊர்ல இருக்க வேலை வெட்டியெல்லாம் எப்படி பாக்குறது? பாட்டி, அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது வேணா நம்ம பண்ணலாமா? அப்படியா? அப்படி என்னடியா நல்ல ஐடியா சிரிக்கி? எங்க சொல்லு. நல்ல ஐடியாவா இருந்தா நானும் அதை பண்ணிடுறேன். அது ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்களுக்கு நீங்க தேவை. நீங்க இங்கேயே இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. அதனால நீங்க இங்கே இருந்துருங்க. நம்ம வேணா தாத்தாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அப்ப அந்த பாட்டி தாத்தாவையும் பார்த்துக்கிட்டு ஊர்ல உள்ள வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அடியே எடுவட்ட சிரிக்கி, உன் வாழ்க்கையை நல்லபடியா தேத்தி கொண்டு வரலான்னு பார்த்தா என் வாழ்க்கையை கொண்டு போய் நடத்தல நிறுத்திடுவ போல இருக்கேன். பாட்டி பாட்டி, சும்மா சொன்னேன். எங்களுக்கு ஒரே பாட்டி தான், அதுவும் இந்த செல்ல பார்வதி பாட்டி மட்டும்தான். இந்த பார்வதி பாட்டியோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அடியே சிரிக்கி, உங்களுக்கு எப்படியோ தெரியாது. கிழவனார் இருக்காரு பத்தியா, அவருக்கு என் இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. நீ என்னதான் தலைக்கில நின்னாலும் அவர் எந்த பொண்ணு ஏன் எடுத்து பார்க்க மாட்டாரு. உடனே கேட்காத இந்த வயசான காலத்துல எப்படி பாட்டி பாப்பாருன்னு. வயசு உள்ள காலத்துலயுமே சரி, கிழவனாரு யாரையும் பார்க்க மாட்டாரு. பாட்டி, அப்படிதான் தாத்தா சொல்லாதீங்க.
தாத்தா எக்கச்சக்க ஃபிகரை சைட் அடிச்சிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மாடி பேத்தி. அங்க எல்லாம் டம்மி பீஸு, டம்மி பாவா, அம்பிடுதேன். பாட்டி, தாத்தா மாதிரி இப்படிலாம் சொல்லாதீங்க. தாத்தா இப்போ ஸ்ட்ராங் மேன், கிட்டத்தட்ட எங்க தான் இருக்காரு. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, ஆனா தாத்தாக்கெல்லாம் வயசாகல. இப்போ எத்தனை பொண்ணை பார்த்தாலும் சைட் அடிப்பாரு, தூக்கியும் சுத்துவார் பாட்டி. அந்த அளவுக்கு பார்த்தா தாத்தாக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. தூசி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்? இங்க வந்து பாட்டிக்கிட்ட தாத்தா சைட் அடிக்கிற கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். போல ஒரு புருஷன் இருக்கானு, அவனை கவனிக்கணுமே, அவனை போய் சைட் அடிக்கணுமே இல்ல, தாத்தா சைட் அடிக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு எப்படி கூப்பிடுறது? அடியே சரிக்கு ரொம்ப தான் உன் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாதா? போடி போய் இன்னொரு சொம்பு கூழ ஊற்றி எடுத்துட்டு வா. உன் தாத்தனுக்கு கொடுப்போம். உன் தாத்தனுக்கு கூழனா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. போ ஊற்றி எடுத்துட்டு வா. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை, தாத்தாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முதல்ல வயிறார குடிங்க. நீங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தாக்கு கொடுத்து அனுப்புறேன், கொண்டு போய் கொடுங்க. தாத்தா பாட்டியை மட்டும் நல்லா கவனி, புருஷனை மட்டும் கவனிக்காத. பாட்டியை எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இரு, என் விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறேன். இவெல்லாம் இப்படியே விட்டா ஊர் கதை உலக கதைலாம் பேசிக்கிட்டு இருப்போம். இவளை எப்படியாவது இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போகணும். ஐயோ மாமா, இவர் இப்ப வந்தாலும் தெரியலையே. சரி, என்னன்னு கேட்போம். மாமா, என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். ஏய், ஒழுங்கா பாடி. மாமா, பாட்டி இருக்காங்க, நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஓய், உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது காட்டணும். பாடி. புரியல. மொக்க பொண்டாட்டி, உனக்காக மாமா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு கொடுக்கணும். பாடி. மாமா, புரியல. பாட்டி சூடி, கிஃப்ட் கிஃப்ட், உனக்காக மாமா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாடி. மாமா, புரியல. அடியே செவிட்டு சிரிக்கி, அவன் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கானோ, அதுக்காக ரூமுக்கு கூப்பிடுறான், போவியாமா? பாட்டி, சிங்கப்படுத்துக்கடி. பாடி, அது சரி, ஒரு தடவையும் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு வரும்போது இப்படி ஏதாவது அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. ஏன்டி? அடியே கிறுக்கி, உனக்காக என் பேராண்டி ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன்னை வான்னு கூப்பிடுறான், இது கேட்க மாட்டேங்குது செவிட்டு சிரிக்கி. பாட்டி, அது வந்து வந்த வேணா போய் வேணாம். என் பேராண்டி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்களா, போய் முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து கவனி. இல்ல பாட்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். மாமா, நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். ரூமுக்கு ரூமுக்கு தான் ரெடி பண்ணாட்டி போயிட்டா போகுது. பாட்டி, நீங்க குடிங்க, நான் போறேன். சீக்கிரம் பாடி. என்னடா பேராண்டி, உள்ளுக்குள்ளேயும் மனோர மாதிரி இருக்கேன். அடே பேராண்டி, கவலைப்படாத, நீ போ, பின்னாடி உன் பொண்டாட்டி வருவான். அவன் வரலனாலும் நான் அனுப்பி வைக்கிறேன்டா, நீ போ. இல்ல பாட்டி, அவ உங்களுக்கு தேவையானதெல்லாம் கவனிச்சிட்டேன், பொறுமையா வந்தாலே போதும். என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். பொண்டாட்டி, அடே பேராண்டி, இப்ப அவளை பொறுமையா வர சொல்றியா இல்ல சீக்கிரம் வர சொல்றியா? அது வந்து பாட்டி, பொறுமையா இல்ல சீக்கிரம் வரணும். அடே பேராண்டி, உங்க வயசெல்லாம் தாண்டி தானே நாங்க வந்திருக்கோம். போ உன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுக்குள்ள உன் பக்கத்துல வந்து நிப்பான். போடா, உன் பொண்டாட்டி பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் பாட்டி, என் செல்ல பாட்டி, சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. ஓய் மொக்க பொண்டாட்டி, சீக்கிரம் வாடி. மாமா, போங்க, சும்மா சும்மா நீங்க என்ன மக்குன்னு சொல்றீங்க, நான் வர மாட்டேன். ஐயோ பொண்டாட்டி, அது சும்மா செல்லமா சொன்னேன். என் செல்ல பொண்டாட்டி, சோதி காதடி, சீக்கிரம் வாடி. அது சரி, நல்லா இருக்கு உங்க ரெண்டு பேரோட செல்ல சண்டை. போடா, அவ வருவா. இந்த போயிட்டேன். டேய் வந்துடி. பாட்டி, அது ஒண்ணு இல்ல பாட்டி, மாமா சும்மா விளையாடிட்டு போறாரு, வேற ஒண்ணு இல்ல பாட்டி. சிரிக்கி, அவன் விளையாடிட்டு போல, விளையாடுறதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டுட்டு போறான். சீக்கிரம் போ, என் பேரன் தனியா விளையாட முடியாதுன்னு கூட கம்பெனி இருந்தா தான் விளையாட முடியும். அந்த கம்பெனிக்கு தான் உன்னை கூப்பிடுறோம். சீக்கிரம் போ. பாட்டி, அவருக்கு வேற வேலை இல்லை, நீங்க குடிங்க, நான் தாத்தாக்கா எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சு அப்புறம் போறேன். சிரிக்கி, புருஷன்காரன் கூப்பிட்டதும் என்ன ஏதுன்னு உடனே போய் கேட்கணும். இங்க பாரு, புருஷன் நல்ல மூட்ல வரும்போதே நம்ம போய் புருஷனை அரவணைச்சு பார்த்துக்கணும். அவன் மூட தவற விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால போய் முதல்ல என் பேரனுக்கு என்ன வேணுமோ பார்த்து கவனி. பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் அப்படிலாம் இல்லை, அவர் சும்மா தான் கூப்பிட்டாரு. இந்த கிளவிக்கேவா? அடியே சிரிக்கி, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க, அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க? சொல்றேன் கேளு. பாட்டி போங்க. அடியே சிரிக்கி, நான் போறது இருக்கட்டும், நீ முதல்ல போ. உன்னை கூப்பிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. போ
என் பேரண்டி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் போ. பாப்பா செல்ல குட்டியும் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, இங்கே 2 வாய் வாங்கி கடித்தாங்க. அடி அதான் அம்மாக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அம்மா பாவம்மா, வா நான் வேணா ஊட்டி விடட்டுமா? பாப்பா அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சு கொடுத்தாங்க. பிரியா நீ அவளை சமாளிக்க முடியாது. இன்னைக்கு அவ ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளை நீ வெளியில கூட்டிட்டு போனதா சாப்பிடுவேன் அடம் பிடிக்கிறா பாரு. போயம்மா வெளியில தான் போய் கூட்டிட்டு போய் ஊட்டி விடமா? இல்லத்த பாப்பா இவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு நான் போகாம இருப்பேனா? உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கத்த, ஒரு மாதிரி கேரா இருக்கு. என்னமோ பண்ணது உடம்புக்கு. என்னம்மா பிரியா சொல்ற? என்னம்மா பண்ணது உடம்புக்கு? தெரியல அத்த, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்தலா மயக்கமா இருக்கு. போய் படுன்னே சொல்லுது அத்த. கொஞ்சம் படுத்தா தேவலான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் காலையிலேருந்து படுத்து தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு மாதிரி உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்காத்த. பிரியா நீ காலையில் ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் அத்த, அவர் கூட தான் டிஃபன் சாப்பிட்டேன். நீங்கள் அப்போ மார்க்கெட் போயிருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அவருக்கும் டிஃபன் வச்சுட்டேன். இந்த இவளுக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அப்போ தான் அத்தை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமும் இப்படியே தான் இருக்கு. என்னம்மா சொல்கிறேன்? உடம்பு என்னமோ பண்ணுதுன்னு சொல்கிறேன். பிரியா என்னமோ சொல்லி பயமுறுத்துறியம்மா? ஐயோ அத்தை பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. என்னமோ ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அப்படிதான் தோணுது. மற்றபடி எதுவும் இருக்காது அத்தை. ஏன் அவ்வளோதான் லேசில் விடக்கூடாது. ஆமா விஜய் எங்க இருக்கா? விஜய் கூப்பிடு. 2 பேரும் முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. அவன் எங்க இருக்காமா? இப்பதான் அத்தை விஜய் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாரு. குளிச்சிட்டு இருக்காரு அத்தை. குளிச்சுட்டு அவரே கீழே வருவாரு. பிரியா முதல்ல விஜய் வந்ததும் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. என்ன எதுன்னு பார்க்கணும்ல, இதெல்லாம் இப்படி விடக்கூடாதுமா. நீங்க பாரு உன் முகமே சரியில்லை, ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. என்னம்மா பண்ணுது உடம்புக்கு? வேற ஏதாவது பண்ணுது உனக்கு? வேற எதுவும் பண்ணல அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி கேரா இருக்கு, அவ்வளோதான் அத்தை. அப்புறம் ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பிரியா உனக்கு ஏதாவது ஒமட்டல் வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தெரியுதாம்மா? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை, வாந்தி வர மாதிரிலாம் இல்லை. எதுக்கு அத்தை கேட்குறீங்க? இல்லைம்மா கல்யாணம் 3-4 மாதம் ஆயிடுச்சு, ஒருவேளை ஏதாவது விசேஷமா இருக்குமோன்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. அத்தை நீங்க வேற, அதெல்லாம் எதுவும் இருக்காது. இது சாதாரண தலை சுத்தல் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வாமிட் வர மாதிரிலாம் எதுவும் இல்லை அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நாங்கள் வயசானவங்க பற்றியா எங்களுக்கு உடனே என்ன அங்கே தான் தோணுமே, அதான் கேட்டேன். சரிம்மா நீ எதுவாக இருந்தால் என்ன, ஆனால் உடம்புக்கு எதுவும் இல்லாமல் இருந்தால் சரிதான். நான் சொன்ன மாதிரி ஏதாவது விசேஷமா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அதை தவிர்த்து வேறு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னா நல்லதுதாம்மா. முதல்ல விஜய் வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன எதுவும் பார்த்துட்டு வந்துருங்க. சரி நீ அந்த டிஃபனை கொடு, அவளுக்கு நான் ஊட்டி விடுறேன். அடியே குட்டி இங்க வா, பாட்டி ஊட்டி விடுறேன். குட்டி சிரிக்கி, உங்க பிரியாமாக்கு உடம்பு சரியில்லையாமா, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி ஊட்டி விடுறேன், நாளையிலேருந்து அம்மா ஊட்டி விடுவா. சரியா? வாடி தங்கமே. தங்கமே பாட்டி சொல்றேன்ல, உனக்கு இப்ப என்ன ஓடி பிடிச்சு விளையாடணும் அவ்வளவுதானே? வா பாட்டி ஓடி பிடிச்சு விளையாடுறேன். வாமா, அம்மாக்கு உடம்பு சரியில்லம்மா, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அம்மா பாவம்ல, அங்க பாரு அம்மா பாரு, அம்மா முகமே வாடி போயிருக்கு. அம்மா போய் ரெஸ்ட் எடுக்கட்டேன்னு அம்மாவை பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்ல. பிரியா கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா பிரியா. பாப்பாக்கு மம்மு ஊட்டி விடணுமா? சரி இருங்க, அப்பா காஃபி குடிச்சிட்டு வரேன். பிரியா என்ன பார்த்துட்டு இருக்கான்? இப்போ காஃபி எடுத்துட்டு வா, தலைவலியா இருக்கு. காஃபி குடிச்சிட்டு பாப்பாக்கு நான் ஊட்டி விடுறேன், நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஓ டேய் விஜய் அவளை பாருடா, அவளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னமா வந்ததுலேருந்து காஃபி எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், அவளுக்கு உடம்பு முடியலையாமா. என்ன எதுன்னு கேளு. உடம்பு சரியில்லையா? ஏ பிரியா என்னடி என்ன பண்ணுது உனக்கு? என்கிட்ட எதுவுமே சொல்லலையடி. என்ன ஃபீவரா இருக்கா? என்ன பண்ணுதுன்னு சொல்லுடி. தெரியல விஜய், ஃபீவரிஷாக இருக்க மாதிரி தான் தோணுது. அட் த சேம் டைம் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. உடம்புக்கு என்னமோ பண்ணுது. என்னம்மா எப்போ வந்துட்டு இருக்க? ஏய் என்கிட்ட முன்னாடி சொல்ல வேண்டியதானே, நான் வந்ததும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பேன்ல. டேய் விஜய் நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதா? முதல்ல அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. இந்த குட்டியை நான் பாத்துக்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாரு. அவன் முகமே சரியில்லை பாரு, ரொம்ப வாடி போயிருக்கு. அவளால உடம்பு டயர்டு தாங்கலன்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு முதல்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வாங்க போங்க. சரிம்மா. சரி பிரியா அம்மா கிட்ட அந்த டிஃபனை கொடுத்துட்டு வா, பாப்பாக்கு அம்மா விட்டுட்டோம், நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். வாமா. இரு விஜய், நீ காஃபி கேட்டல, காஃபி மட்டும் குடிச்சிட்டு வா,
அப்புறம் போலாம். பிரியா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாமா. உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இப்பதான் அவனுக்கு காஃபி போட போறேன்னு சொல்றேன். ஏய் அதெல்லாம் எதுவும் வேணும். வா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது பாத்துக்கலாம். வர வழியில கூட சாப்பிட்டுக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. டிஃபன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா. நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம். சரி விஜய். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. நான் வண்டி எடுத்துட்டு இருக்கேன். போ. சரி விஜய். சரிங்க அத்தை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அத்தை என்னங்க இதை எப்படியாவது இவளை கூட்டி விட்டுருங்க. இவன் உஷாரா ஆளை கண்டு ஏமாத்துவான். கேடி அத்தை இவன். உங்களுக்கு எப்படியாவது இதை மட்டும் ஊட்டி விட்டுருங்க. கேடிதான் இவன் என்னை ஏமாத்தலாம். நீ கூட நான் எப்படியாவது எனக்கு இவளை கூட்டி விட்டுறேன். சரிங்க அத்தை. என்னங்க சீக்கிரம் வா. பாப்பா அம்மாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஊசி தான் போடுவாங்க. நீயும் கூட வந்தா உனக்கு ஊசி போடுவாங்க. என்ன நீ கூட வரியா? கேடி ஓடிட்ட பாருங்களேன். இப்ப எதுக்கு பாட்டியை தேடி வந்த? பாட்டி தான் ஓடி பிடிச்சு விளையாட மாட்டாங்க. போ உங்க அம்மா அப்பா கூடவே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போமா வாயாடி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அங்க இருந்தா பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஊசி போட்டுருவாங்கன்னு உஷாரா இப்ப பாட்டி பக்கத்துல வந்துட்டேன். மாமா சாப்பிடறதுக்கு இல்லைன்னா கூப்பிட்டா கூட வருவியா நீ? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்த பாட்டி வருவேனா இருந்தல நீ? கேடி பாயப்பல. சரி விஜய் நீ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. குட்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர மாட்டா. நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா பாத்துக்கோங்க. அம்மா ரொம்ப சேட்டை பண்ணுவா. பாத்து இருந்துக்கோங்க. உடனே வந்துடுறேம்மா. எப்படியா போடி டைம் ஆகுதுல சீக்கிரம் கிளம்பி வா. நான் வண்டி எடுத்துட்டு வெயிட் பண்றேன். சரிங்க அத்தை நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். ஒன்னும் அவசரம் இல்லை. நிதானமா பொறுமையா இருந்து உடம்புக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நிதானமா வாங்க. சரியா நீ விஜய் அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா சரி கிளம்பலாம் வா. ஏய் என்னடி முறைக்கிற? முறைக்காம உங்களை பார்த்து சரி பண்ணா? ஏய் என்னடி இப்ப எதுக்கு சூடா இருக்க? என்ன மாமா பாட்டி தான் இருக்காங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா போனதான் என்னமா? இப்ப பாருங்க பாட்டி முன்னாடி மாட்டிக்கிட்டேன். ரொம்ப வெக்கமா இருக்கும். டேய் இது ஏன் மேல தப்பு இல்ல உன் மேலதான் தப்பு. நான் சொல்றது உன் காதல விழணும். இப்படி சேவடியா இருந்தா நான் எப்படி பண்ண முடியும்? நானும் எவ்வளவு நேரமா உள்ள வாடி உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறேன். நீ வரவே மாட்டேங்கிற. அது பாட்டி காதல விழுந்துருச்சு. உன் காதல விழல. நான் என்ன பண்ண முடியும்? மாமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கூட கூட பேசாதீங்க. உங்கள எனக்கு கோவமா வருது. கோபமா வருதா? அடியே புருஷங்கிற பயம் விட்டு போச்சோ? அப்ப புருஷனை பயப்படணுமா? சரி பயம்லாம் இருக்கட்டும். நான் அதை அப்புறமா பயந்துக்கிறேன். எனக்காக ஏதோ ஒரு gift வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே எங்க? கிஃப்டா? மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்களே. மாமா விளையாடாதீங்க. எனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அதனாலதான் ஆசையா வந்திருக்கேன். ஒழுங்கா காட்டுங்க மாமா. ஆசையா வந்தியா? ஏய் ஆத்திரத்தோட வந்தேன்னு சொல்லுடி. கோபமா வந்து திட்டு ஆசையா வந்தாலாமா? ஆசையா வந்திருக்க முக கட்டிய பாரு. மூஞ்ச பாரு நல்லா முறைச்சிட்டு நின்றுட்டு ஆசையா வந்தாலாமா? ஆசையா வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு சிரிப்போட மாமா அப்படின்னு வரதுக்கு பேர் தான் ஆசையா வருது. இன்னமும் பார்த்துருக்கு அது மாதிரி முறைச்சிட்டு வந்துட்டு ஆசையா வந்தாலாமா? ஓடி. ஓஹோ முறைக்கிறாளே கொஞ்சம் ஓவரதா போறோமோ? மாமா இப்ப எனக்கு gift தருவீங்களா தர மாட்டீங்களா? ஏன் மறுபடியும் இப்படி மிரட்டி கேட்கறானு? ஆசையா கேளுடி. மாமா கிட்ட வந்து மாமா எனக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்களா அதை காட்டுங்க மாமான்னு ஆசையா கேளுடி. மாமா இப்ப எனக்கு காட்டுங்க. சும்மா வேறு பேசாதீங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு காட்டுங்க மாமா. டேய் அர்ஜுன் இதுக்கு மேலே இவ்வளோ வெறுப்பேத்தனா வச்சுக்கான். நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுக்கு வேலை இல்லாம போயிடும். நமக்கு வேலை ஆகணும்ல. அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். போதும் இதுக்கு மேலே இவ்வளோ வெறுப்பேற்றக்கூடாது. நம்ம நினைச்ச வேலை நடக்காம போயிடுச்சுன்னா? என்ன மாமா தருவீங்களா தர மாட்டீங்களா? தர மாட்டேன்னா சொல்லிடுங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நான் போய் வேலையை பாக்குறேன். இதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில போகணும் கடிச்சு வச்சிடும் பார்த்துக்கேன். இதோட ரூம்குள்ள தான் இருக்கும். நாளைக்கு காலையில தான் வெளியில போகணும். இதுக்கு மேலே வெளியில போனா அவ்வளோதான். இரு உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை தரேன். பார்த்துட்டு ஷாக் ஆகக்கூடாது சரியா? அதெல்லாம் ஒன்றும் ஷாக் ஆக மாட்டேன். காட்டுங்க. ஷாக் ஆக மாட்டேன் பார்க்குறேன். ஏய் கண்ணை மூடி அப்பதான் தருவேன். மாமா விளையாடாதீங்க கொடுங்க. கண்ணை மூடுன்னு சொன்னேன். மூடி கொண்டாட்டி. சரி மூடிட்டேன். இப்போ வந்து கொடுப்பீங்களா? உனக்கு கொடுக்க முன்னாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு கொடுக்காமலா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் தானே விஷயமே இருக்கேன். ஓய் அப்படியே பொண்டாட்டி கண்ணை தர. மாமா எங்க கிஃப்ட்? இதோ கையில் வச்சிருக்கேன் பாரு.
இந்த உனக்காக மாமா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட் பாரு. மாமா இது என்ன மாமா டப்பால எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அது என்னது? எனக்கு பார்க்கணும்னு இப்பவே ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் காட்டுங்க மாமா. ரொம்ப ஆர்வமா இருக்காளே. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆர்வமா இருப்பான்னு நினைக்கிறேன். அடிய பொண்டாட்டி உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயே உன் கையால ஓப்பன் பண்ணி பாரு பொண்டாட்டி. நானே ஓபன் பண்றேன். கொடுங்க. ஓப்பன் பண்ணு. நீ இப்பவே பண்ற மாமா. மாமா என்னது இது? ஓய் உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையாடி? அவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டுமா கண் தெரியலாம். நல்லா பாரு. அதுக்கு பேரு நைட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது தெரியுதா? மாமா இது நைட்டுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த மாதிரி நைட்டுலாம் எதுக்கு மாமா வாங்கிட்டு வரீங்க? இது எனக்கு வேணாம். வேற யாருக்காவது கொடுத்துருங்க. வேற யாருக்காவது கொடுக்கவா? ஓய் நான் என்ன சின்ன வீடு ஏதாவது வச்சிருக்கேன்னா என்ன வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கு? உனக்கு தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா போய் போட்டுட்டு வா. நீ இந்த மாதிரிலாம் போகணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. போடி பொண்டாட்டி போய் போட்டுட்டு வா. போ. மாமா இன்னமும் விவகாரம் பண்றதுக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது வேண்டாம் எனக்கு. இது நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்க. சின்ன வீட்டு கொடுப்பீங்களோ பெரிய வீட்டு கொடுப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வேண்டாம். சமசையா வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி புருஷனுக்கு போட்டு காட்டணும். அதை விட்டுட்டு சின்ன வீட்டுக்கு கூட பெரிய வீட்டுக்கு கூடலாம் சொல்லக்கூடாது. ஓய் பொண்டாட்டி நான் ஒன்று இதை வாங்கணும்லாம் போல. இன்னைக்கு ஒரு ஷோரூம் இனாகரேஷனுக்காக கூப்பிட்டாங்க. அங்கே போனேன். கண்டிப்பாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? அதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. என் பொண்டாட்டிக்கு அழகா இருக்கும்னு நினைச்சேனா அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் டி போட்டுட்டு வாடி. ஏன் மாமா அந்த ஷோரூம்ல சாரீஸ் எதுவுமே இல்லையா? பட்டு சாரி நார்மல் சாரி சில்க் சாரின்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஏதாவது சாரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? ஓய் அது நைட்டி ஷோரூம். இந்த மாதிரி நைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் மாடர்ன் நைட்டிஸ் தான் இருக்கும். அதான் என் பொண்டாட்டிக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி பிடிச்சா போடு, இல்லைன்னா வேண்டாம். எடுத்து ஓரம் போடு. உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பிடிக்கலாம்னா விடு. பிடிக்கலாம் இல்ல. ஆனா இது ஓய் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சா போடு, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் வாங்கணுமே தான் வாங்கியிருக்கேன். உனக்கு போட்டே அழகா இருக்கும்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கம்பல்லாம் பண்ணலாம். உனக்கு வேணான்னு பட்டுச்சுன்னா நீ எடுத்து ஓரம் வச்சிடும். சரி எனக்கு டயர்டாக இருக்கேன். நான் படுக்க போகிறேன். படுக்கட்டுமா? மாமா கோச்சிட்டீங்களா? சிச்சு அப்படின்னா எதுவும் இல்லை. ஷோரூம் ஓப்பனிங்காக கூப்பிட்டுருக்காங்களா? நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்ல. அதனால வேற வழி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுமா. உனக்கு பிடிச்சா பாருமா, இல்லைன்னா எடுத்துவேன். நான் உனக்கு எதுவும் எந்த வகையிலும் கம்பல் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி நீ எடுத்து வச்சிருவா, நம்ம படுக்கலாம். சரிங்க மாமா. நீங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தானே சொன்னோம் இதோட ரூம் விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு. அப்புறம் எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கா? நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். போ ஏதாவது பண்ணிட்டு வா. சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா. இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் எக்கச்சக்க வேலை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் படுக்கிறேன். சரியா? சரிங்க மாமா. 10 நிமிஷம் தான், முடிச்சிட்டு வந்துடுறேன். ரெடி பொண்டாட்டி சீக்கிரம் வந்து படு. இங்கே பாரு சும்மா வேலையே செஞ்சுட்டு இருக்காத. எப்போல்லாம் ரெஸ்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்க மாமா, நீங்க பாருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். ஆனால் அவர் என்ன கம்பல்லாம் பண்ணலாம். உனக்கு பிடிச்சா போடுடி, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. மாமா ஐ லவ் யூ மாமா. ஹலோ டே மச்சி, என்னடா இந்த டைம் நான் ஃபோன் பண்ணாலே நீ எடுக்க மாட்டே, ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன். இப்போ நீயே ஃபோன் பண்ணியிருக்கா? பிஸி ஏன்டா கடுப்பாக கிளப்பிக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு பிஸியும் இல்லை. சும்மா வெட்டியாக தான் படுத்துட்டு இருக்கேன். சரி போர் அடிச்சது, அதான் உனக்கு கால் பண்ணலாமே பண்ணேன். ஆமாம் வீட்டுக்கு போனியா இல்லையா? அச்சா அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ என்னடா இவ்வளோ டல்லாக பேசுகிறேன்? டேய் நீ நைட்டி வாங்கிட்டு போனதுக்கு நேரம் வேற விஷயத்துல ரொம்ப பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடா இவ்வளோ டல்லா பேசிட்டு இருக்க? நைட்டி போடா நீயும் ஐடியாவும். அவளுக்கு அது பிடிக்கல. இது பிடிக்கலையா? டேய் மச்சான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ அதுக்காக அமைதியா விட்டுருவியா? டேய் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவளை கம்பல் பண்ண முடியும்? அப்படிதான் எனக்கு கம்பல் பண்ண தெரியாது. அவளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன். பிடிக்கலன்னா அதை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். நீ தான் நான் சொல்ல கேட்காம இந்த ஐடியாவை கொடுத்தேன். சரி விடு, அவளுக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வந்திருப்பேன். நீ இருக்க பாரு உன்ன. டேய் அவங்கள பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, நம்ம தாண்டா கம்பல் பண்ணணும். ஏன்டா மச்சி இப்படி இருக்கான்? அது சாரி நீ ரொமான்டிக் ஹீரோன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது ரொம்ப அடக்கமான புருஷன் ஆயிட்டான்னு. டேய் சிஸ்டர் அப்படிதான்டா சொல்லுவாங்க. நீ தான் ஏதாவது பேசி எனக்காக போட்டுட்டு வாமான்னு சொல்லணும். நீ என்னடானா டேய் கடுப்பை கலப்பாத சொல்லிட்டேன். அவளுக்கு சாரின்னா ரொம்ப பிடிக்கும். அப்போவே சொன்னா சாரி எடுக்கிறேன். ஆனால் நீ இருக்க பாரு எப்போ பாரு இதையே வாங்கி தராதடா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்து இப்போ வேஸ்ட் ஆனதான் மிச்சம். போட்டா சாரி வாங்கிட்டு வந்திருந்தாவது எப்பவும் போல எங்களுக்குள்ள நல்லா போயிட்டு வந்திருக்கும். ஆனால் நீ இருக்க பாரு மொபனே, நாளைக்கு காலையில் ஃபேக்ட்ரிக்கு வந்து இருக்குடி உனக்கு. மாமா
ஹலோ ஹலோ டே மச்சி எங்கே போயிட்டான் அவன்? டே மச்சான் ஓய் பொண்டாட்டி என்னடி இதெல்லாம்? என்னதுலாமா இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியல என்ன? நைட்டி மாமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் அடி பொண்டாட்டி. சிறகென பெருத்தாள் பூந்தனை எங்கே சூரிய நிலவாய் ஆனது அங்கே என்பது என்று போனது எங்கே மன்மதனே முன்பது எங்கே? என்ன மாமா நல்லா இருக்கா? நீங்க இதை எதிர்பார்க்கல தானே? சத்தியமா எதிர்பார்க்கலாம். ஓய் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கல, ஆனா என் புருஷனுக்கு பிடிச்சிருக்கலாம். அதான் என் புருஷனுக்கு பிடிச்சா அது எனக்கும் பிடிக்கும். நல்லா இருக்காவோ ஏ பொண்டாட்டி. இன்னைக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பாட்டி பொண்டாட்டி அட மச்சான் ஒருத்தன் லைன்ல இருக்கிறது தெரியாம ரொமான்ஸ் பண்றானே. அட மானம் கட்டுவனி அவன் தான் ரொமான்ஸ் பண்றான்னு தெரியுதுல்ல. நீ கட் பண்ணிட்டு போக வேண்டியதானடா. ஆமா முதல்ல நம்ம கட் பண்ணுவோம். பொண்டாட்டி லவ் யூ டி. மாமா ஆமா இவ்வளோ ஆசை வச்சுட்டு இருக்கீங்க, ஆனா நான் வேணான்னு சொன்னதும் அமைதியாக விட்டுட்டீங்க. நான் வேணான்னு சொன்னதும் உங்களுக்கு கஷ்டமா தானே இருந்தது? ஏய் நீ எப்படி உன் புருஷனுக்கு பிடிச்சதை நீ பண்ணணும்னு நினைச்சியோ அந்த மாதிரி தான் நானும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நினைச்சேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. லவ் யூ புருஷா. வீட்டு பொண்டாட்டி அது பொண்டாட்டி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. என் பொண்டாட்டி எனக்காக இப்படி பண்ணுவானே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொண்டாட்டி போங்க மாமா. போங்கவா எப்படி போகும் பார்த்துக்க. இப்படியெல்லாம் ஆழமாயிக்கிட்டேன் போங்கன்னு சொன்னா போயிடுவேனா. அது பொண்டாட்டி தூங்காமல் வாடும் நாட்களில் நீ தூது விடு. ஆமா ஆமா இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே. என்னை உனக்கு ரசிகனாக மாத்துற உனக்குள் உன்னுயிர் சேர்ந்திட நான் எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தான். செல்ல 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 நித்தானே செப்பூசல மல 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 புத்தாடும் கொல்லி மல அலே 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 ஓயாது உந்தன் அலே. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடு எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதான் நீ என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே. ஓகே டியர்ஸ் கேடி மேடம் சீரியஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய். ஓகே டியர்ஸ் பாய்.